குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டைம் வந்து 5 o'clock ஆச்சு. ஸோ என்னோடய டே இன்றைக்கி வந்து காலையில் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு பண்ணுறது வந்து எல்லா ஜன்னலையும் திறந்துருவேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் காலையில் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே ஏர்லியாக எழுந்திரிச்சிட்ருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி இருக்குது. ஸோ அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ முக்கால்வாசி நான் எழுந்திரிச்சி வந்தோன்னே நான் என்னோடய ப்ளாகில் உள்ள ஒர்க்கை தான் பார்ப்பேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சதீஷ் வந்து நேற்று இது வாங்கிட்டு வந்தாங்க. காலையில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி வைக்கலான்னு மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் இப்போல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் லிட்ரலி ஒரு 10 o'clock முன்னாடி முடிக்க பார்த்துருவேன். ஏன்னா வந்து வெயில் வர்றதுக்கு முன்னாடியே, இல்லாட்டி கிச்சனில் இருக்க முடியல, அப்படி கொட்டுது. அதனால் இன்றைக்கி வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, மார்னிங் வந்து கொஞ்சம் மட்டனை வச்சு கிரேவி பண்ணிவிட்டு, நேற்றுள்ள சாம்பாரும் இருக்குது, கொஞ்சம் ஆப்பமாவும் இருக்குது, கொஞ்சம் தோசை மாவு இருக்குது. ஸோ அதையும் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு வந்து லேயர் பிரியாணி பண்ணணுமா இல்லைன்னா தம் பிரியாணியா இல்லைன்னா 1 pot பிரியாணியான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஓகே, ஸோ தோசை மாவு வந்து கடையில் வாங்கினது தான். ஸோ இது வெளியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்குண்டான இதை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேஞ்ச் ஆஃப் பிளான். நான் மட்டன் கிரேவி பண்ணலான்னு நினச்சேன்ல, அதுக்கப்புறம் பார்த்தா மட்டன் குறவாக தான் இருக்குது. அதனால பிரியாணி மட்டும் பண்ணிவிட்டு சாம்பார் வந்து நேற்றுள்ளது கொஞ்சம் நிறையவே இருக்குது, அதை வந்து நம்ம தோசைக்கு ஆப்பத்துக்கு வச்சிடலான்னு. இது வந்து ப்ரெஷர் குக்கர் ஸ்டைலில் தான் நான் பிரியாணி பண்ண போகிறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய்யில் வந்து எல்லா ஹோல் ஸ்பைஸஸையும் தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஸ்பைஸ் பவுடர்ஸும் போட்டுட்டு இந்த மட்டனையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிட போகிறோம். ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் வச்சிட போகிறோம். மட்டன் வெந்ததுக்கப்புறமாட்டு பாஸ்மதி ரைஸை போட்டுட்டு தேங்காய் பால் வேணுன்னா தேங்காய் பால், இல்லைன்னா தண்ணியும் ஊற்றி அப்படி தான் நான் குக் பண்ண போகிறேன். ஜஸ்ட் 1 pot பிரியாணி மாதிரி. ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஸ்டெப் 1, தேங்காய் எண்ணெயில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் தாளிச்சாச்சு. பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூ எல்லாமே சரியா. ஸோ இது வந்து கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நான் ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ செகண்ட் ஸ்டெப்பு, 4 பெரிய சைஸ் ஸ்லைஸ்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டேன். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். நல்லா கோல்டனாக ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ நான் இங்கே அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஒரு 3 tablespoon அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா. ஸோ பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இது வந்து ஒரு 2 minutes வதக்குங்க, அந்த பச்சை ஸ்மெல் போகணும். ஸோ நம்ம வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி இந்த தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். ஸோ கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் கொஞ்சம் அப்படி குழஞ்சி வரும் தெரியுமா, அந்த மாதிரி வரணும். பேக் டு நம்ம பிரியாணி. மட்டன் போட்டாச்சு. மட்டனை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு புதினாவும் கொத்தமல்லியும் பாதி வச்சுருக்கேன். ஸோ பாதி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, உப்பு தேவைக்கு. ஸோ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுறலாம். மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் பெரட்டியாச்சு. இப்போ ஒரு 1/2 கப் தயிரும் ஊற்றி ஒரு பாதி லெமனோட ஜூஸையும் பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. லேசாக உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டேன். இப்போ நான் ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துகிற போகிறேன். ஓகே, நம்மளோட மட்டன் குக் பண்ண ப்ரெஷர் குக்கர் மூடியாச்சு, ரைஸை ஊற வச்சாச்சு. இங்கே வந்து எல்லாமே ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரெடி ஆயாச்சு. ஸோ இனி பசங்கள்லாம் எழுந்திரிச்சோன்னே தோசை ஊற்றிட்டு, நேற்று வச்ச சாம்பார் ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ இதை எடுத்து நம்ம ரீஹீட் பண்ணிட்டோன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆச்சு,
லஞ்சும் ஆன் த வேல இருக்குது. டைம் என்னன்னு பார்ப்போமா? டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லேசாக வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி 6 o'clock. ஸோ காலையிலே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு வைங்களேன், நான் என்னோடய ப்ளாகில் கம்ப்ளீட்டாக உட்காந்துடலாம். இப்போ ஆக்சுவலி நான் ப்ரெஷரில் இதை வச்சுட்டேன், மட்டனை. அதனால் வந்து இதுக்கப்புறம் உடனே இப்போவே லேயர் பண்ணி மத்தியானத்துக்கு சாப்பிட்றது வந்து இப்போவே பிரியாணி பண்ணி வச்சிட்டோன்னா மத்தியானம் வந்து எப்படியும் ஆறி போயிடும். அதனால் நான் இந்த மட்டன் கிரேவியை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 7 மணி இல்லைன்னா 8 மணி போல் நான் வந்து ரைஸை வச்சு குக் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ 2 நாள் முன்னாடி தான் பார்த்திங்கன்னா கார்டனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். ஃபுல்லாக நீட்டாக தொடச்சி எடுத்து கழுவி விட்டு, அப்போ வந்து அந்த அந்த தொட்டில் இருக்குல்ல, தொட்டில் தானே இது, ஊஞ்சலை இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஈவினிங் காஃபி இல்லைன்னா மார்னிங் காஃபி நான் இதில் இருந்து குடிப்பேன். ஸோ இப்படி தான் இருக்குது. கார்டன் வந்து 6 o'clock. காலையில் எழுந்திரிச்சி வந்தோடனே காஃபி குடிக்கிறது இல்லை. இப்போ வந்து ஒரு 1 hour ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பாடி வந்து நார்மலாக வேக் ஆனதுக்கப்புறம் காலையில் வந்தோடனே காஃபி குடித்தோன்னா, ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் தான் நான் படித்தேன், காலையில் வந்தோடனே நம்ம காஃபி குடித்தோன்னா நம்ம உடம்பு வந்து காஃபினால் முழிக்கிற மாதிரி ஆகிடுமா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 hour 1.5 hours கழித்து தான் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் காஃபியே குடிக்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ரெஷ் காஃபி பீன்ஸ் வந்து கிரைண்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்மளோட இந்த இதில் ஃபில் பண்ணி காஃபி எடுத்துட வேண்டியதான். என்கிட்ட ஸ்டில் நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி தான் நீங்கள் இந்த பிட்டர் காஃபியை குடிக்கிறீங்க அப்படின்னு. பால் சுகர் எதுவுமே போடாமல் எப்படி காஃபி குடிக்கிறீங்கன்னு. ஆக்சுவலி எல்லாமே பழக்கம்தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த காஃபி குடித்து யூஸ் டு ஆகிட்டிங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி அமெரிக்கானோன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பிளாக் காஃபி அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம். சுகர் கிடையாது, பால் கிடையாது. இதை வந்து குடித்து பழகிட்டீங்க அப்படின்னா இந்த காஃபியோட, அதாவது ரியல் காஃபியோட அந்த பிட்டர் ஃப்ளேவரை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதுதான். ஸோ நிறைய பேர்த்தால முடியாது. எனக்குமே ஸ்டார்டிங்கில் வந்து பிடிக்கவே இல்லை, என்னடா இவ்வளோ கசக்குது அப்படின்னு. ஆனால் குடிச்சு பழகி எனக்கு வந்து இப்போ வந்து அந்த சுகர் போட்டு மில்க் போட்டு காஃபி வந்து குடித்தா காஃபி குடித்த மாதிரியே இருக்காது. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட பழக்கம்தான். ஃப்ரெஷ்ஷாக ப்ரூ ஆகி வருது காஃபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காஃபி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளோட டேயே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் ப்ரெஷர் குக்கரை அணைச்சாச்சு. இப்போ நான் காஃபி எடுத்துகிட்டு மணி பெத்துற 6:15 தான் ஆச்சு. ஸோ நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இனி எனக்கு வந்து குழந்தைங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-8:30 தான் முழிச்சிட்டே வருவாங்க. ஸோ அது வரைக்கும் நான் வந்து கம்ப்ளீட்லி என்னோடய மீ டைம் இது. ஸோ இந்த பர்டிகுலர் காலையில் எந்திக்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக தான் பழக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப 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 வசதியாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து டே வந்து லாங்காக இருக்குது, நிறைய டைம் கிடைக்கிது. எனக்கு வேலைகளெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு நிறைய டைம் கிடைக்கிது. அண்ட் லஞ்சையும் சீக்கிரம் முடிச்சிட்டேன்னா அன்றைக்கி டே பூரா ஃப்ரீ தானே. ஸோ இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ நம்மளோட பிரியாணி குக் பண்ணுறதுக்கு நான் என்னோடய பெரிய பாட் எடுத்துகிட்டேன். இது 15 லிட்டரு. ஸோ இதில் வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த தண்ணியில் நான் என்ன போட்டேன்னா ஹோல் ஸ்பைசஸ், உப்பு கொஞ்சம் தாராளமாக போட்டேன், கொத்தமல்லி ஒரு கை நிறைய கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் லெமன் ஜூஸ். இப்போ நம்மளோட பாஸ்மதி ரைஸ் நியர்லி 1 hourக்கு ஊறி இருக்கும். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ரைஸ் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் ஆகாது, ஜஸ்ட் ஒரு 5-6 minutes. ஏன்னா நான் இன்றைக்கி வந்து பிளானை மாற்றிட்டேன், 1 pot பண்ணல, லிட்ரலி 1 pot தான், பட் தம் ஸ்டைலில் கொஞ்சம் பண்ண போகிறேன். அதனால் ஏன்னா ரெண்டுத்துக்குமே சிமிலர் ப்ரொசீஜர் தான். இப்போ நான் என்ன இருக்குல்ல, நம்மளோட மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதிலே நீங்கள் ரைஸை போட்டு தண்ணி ஊற்றி குக் பண்ணிங்கன்னா அது வந்து 1 pot மாதிரி வந்துடும். நான் என்ன பண்ண போகிறேன்னா லேயர் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அதுக்கு தான் வந்து இந்த ரைஸை குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தம் வைப்போம், அதனால் ஒரு 5 minutes அளவுக்கு குக் ஆனால் போதும். ஒரு 70%-80% 80% ரைஸ் குக் ஆனால் போதும். இப்போ ஒரு 5 minutes ஆகிருக்கும். ரைஸ் வந்து நியர்லி குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி குக் ஆகணும். ஸோ ரொம்பவும் குழச்சிடாதீங்க, ஏன்னா தம் வைக்கும்போது பிறகு ரொம்ப குழஞ்சி போயிடும். ஓகே. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் இந்த மசாலாவை போட்டுட்டு காணிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் லேயர் மட்டன் போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து ரைஸை போட்டுற வேண்டியதான். ஸோ ரைஸை மேலே போட்டாச்சு. இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லேசாக இந்த மாதிரி இந்த ஸ்டீம் வந்து வரணும். அதுக்கு லேசாக ஃபுல்லாலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லேசாக இந்த மாதிரி. ஓகே, இப்போ நான் வந்து பாலில் குங்குமப்பூ கலந்து வச்சுருக்கேன். அதை மேலே ஊற்றிடுங்க. ஸோ இங்கே நெய்யில் திராட்சையும் கேஷ்யூ நட்ஸும் வறுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். மெயினாக பிரியாணியில் வந்து கிஸ்மிஸ் சதீஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் நிறைய தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் குறைவா போட்டால் போதும். இல்லாட்டி போடாமல் கூட விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஃபைனலாக நீங்கள் வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம அசம்பிளிங் வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ டைட்டாக ஒரு லிட்டை போட்டு மூடி அடுப்பை லோ பண்ணிட்டேன். லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும், குக் ஆகிடும். ஓகே, இன்னொரு விஷயம் அப்டேட் பண்ணணுன்னு இருந்தேன். நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாமே குக்டு. ஸோ அடி பிடிக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா என்னோடய அடுப்பு அந்தளவுக்கு லோவாக போகாது. அதனால் நான் என்னோட அந்த பேனை வந்து ஒரு இதை கவுத்தி வச்சுட்டு காஸ்டன் தான் அதுக்கு மேலே வச்சுட்டேன். ஸோ இனி ஒரு 20-25 மினிட்ஸ் நம்ம ஈஸியாக தம் வைக்கலாம், அடி பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். சரி பாருங்கள். வாவ், சூப்பர். உதுருதுரா பொழன்னு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான்.